வாட்டர் இன் த நீ கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்குதுங்களா? சி காமன்லி நீல ஒரு ஃப்ளூயிட் வருது, எதனால வருது, ஏன் நீ ஜாயிண்ட் வீங்குது அப்படின்னு ஒரு ஜென்ரல் அசம்ஷன் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. ஸோ திஸ் வீடியோ இஸ் மோர் அபவுட் தட். I am Dr. Sriram Krishnamurthy, consultant orthopedic surgeon. ஸோ நீ ஜாயிண்ட் வீங்கிறதுக்கு, நீ ஜாயிண்ட் வந்து உபசமாகிறதுக்கு there are so many reasonsங்க. ஸோ we are going to see one by one. ஸ்டெப் 1, முட்டியில் வலி இருக்குது, இக்னோர் பண்ணுறோம். ஸ்டெப் 2, அந்த முட்டி வீங்க ஆரம்பிச்சோன்னே ஒரு மாதிரி பேனிக் ஆகிறோம். ஸோ இந்த முட்டி வீக்கம் எதனால வருதுன்னா ஆர்த்ரைட்டிஸ்னு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். there is something beyond arthritis. இந்த வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். ஸோ முட்டி வீங்கிறதுக்கு வந்து ஒரு கலோக்கியலான இங்கிலீஷ் டேர்ம் வந்து வாட்டர் இந்த நீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாட்டர் இந்த நீ வரதுக்கான முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இஸ் இன்ஜுரிங்க. ஒரு அடிப்பட்டாரோ ஒரு ஸ்லிப்பாகி விழுந்துட்டிங்கனாலோ முட்டி வீங்குதுன்னா தட் இஸ் தி ஃபோர்மோஸ்ட் ரீசன். அது பிளட்னால இருக்கலாம். இஸ் கால்ட் ஹீம் ஆர்த்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹீம் ஆர்த்ரோசிஸ் இஸ் நத்திங் பட் பிளட் இன்சைட் தி நீ ஜாயிண்ட். ஸோ இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். முதல்ல இது நீங்கள் கீழே விழுந்த உடனே வீங்குதுன்னா இட் இஸ் மோஸ்ட் லைக்லி a cruciate. நம்ம ஏசிஎல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஏசிஎல் லிகமெண்ட் டேர் ஆச்சுன்னா தான் இம்மீடியட்டாக முட்டி வீங்கும், உங்களால் மடக்க முடியாது, வலி இருக்கும். இன்னைக்கு அடிப்பட்டு நாளைக்கோ இல்லை இன்னைக்கு ஈவினிங்கோ லேட்டராக வந்து ஸ்வெல்லிங் வந்ததுன்னா there is something called meniscus. முட்டி ஜவ்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெனிஸ்கஸ் டேர் இருந்ததுன்னா that can come little later. ஸோ இந்த இன்ஜுரிஸ் அதை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்சராக இருக்கலாம், ஒரு மினிமல் இன்ஜுரியாக இருக்கலாம், இல்லை ஒரு மேஜர் இன்ஜுரியாக இருக்கலாம். அந்த ஃப்ராக்சர் வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அதுவுமே ப்ளீட் ஆகலாம். ப்ளீட் ஆச்சுன்னா முட்டி வீங்கும். தட் கேன் ஆல்சோ காஸ் நீ ஸ்வெல்லிங். தேர்ட் பார்த்தீங்கன்னா பர்சா அப்படின்னு சொல்லுவோம். பர்சா வந்து நேச்சுரலாக நம்ம போன் எங்கெங்கே ப்ராமினெண்ட்டாக இருக்கோ ஸ்கின்னு கீழே, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது எல்போ போன் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் கீழே கை வச்சிங்கன்னா இந்த போனே டேரெக்டாக இம்பேக்ட் ஆகுறதுனால நேச்சுரலி அங்கே ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு பேக் இருக்குது விச் இஸ் கால்ட் பர்சா. இந்த மாதிரி உடம்புல பல இடத்துல இருக்குது. நீ ஜாயிண்ட்டை சுற்றி மட்டும் 11 இடத்துல இருக்குங்க. அதில் 2 வந்து முக்கியமானது, ப்ரீபெட்லார் அண்ட் இன்ஃப்ராபெட்லார். ஸோ இந்த பர்சா வீங்கிச்சுனாலுமே வீக்காக இருக்கும். பட் அது நார்மல் பீப்புளுக்கு வந்து அது முட்டி ஜாயிண்ட் வீக்காக தெரியும். பட் டாக்டர் மீட் பண்ணிங்கன்னா he will specifically focus on that point. 4வது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். நம்ம கலோக்கியலா ரொம்ப காமனாக பேசுகிற அந்த கீழ்வாதம். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் முட்டி வீங்குது. காரணம் 2 வகையாக இருக்கலாம். ஒன்று வந்து நார்மலாக உங்கள் நீ ஜாயிண்ட்டில் 4 to 6 ml ஃப்ளூயிட் இருக்குங்க. அந்த வந்து திக்காக விஸ்கஸாக இருக்கணும், ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கணும். பட் ஆர்த்ரைட்டிஸ் என்ன ஆகுதுன்னா அந்த ஜெல்லி அந்த கன்சிஸ்டன்சி கம்மியாகுது. ஸோ உங்கள் முட்டி நிறைய ஃப்ளூயிட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால முட்டி வீங்குது. ஸோ இதுதான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் முட்டி வீங்கிறதுக்கான காரணம். ஸ்டேஜ் 1 and 2ல் ரஃப்லி அரவுண்ட் 8 to 16 ml இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 3 and 4ல் 20 ml வரைக்கும் உள்ள ஃப்ளூயிட் இருக்குன்னு நிறைய பேப்பர் ரிசர்ச்சஸ் இருக்குது. 4வது பார்த்தீங்கன்னா கவுட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ கவுட்டு அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் சாப்பிட்ற ப்ரோட்டீன், பியூரின் இதில் இருக்கிற ஒரு சின்ன கண்டென்ட் அது வந்து கிறிஸ்டலாக கன்வெர்ட் ஆகி ஜாயிண்ட்டில் உட்காந்துக்கும். பட் வெரி வெரி அன்லைக்லி அது வந்து மேஜர் ஜாயிண்ட் அஃபெக்ட் பண்ணும். உங்கள் கால் கட்ட விரல், கை கட்ட விரல் இந்த மாதிரி சின்ன ஜாயிண்ட் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் வெரி ரேர்லி இட் கேன் அஃபெக்ட் யூ நீ ஜாயிண்ட். 6th பார்த்தீங்கன்னா சூடோ கவுட். அதாவது இந்த கவுட் மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் கிறிஸ்டல் இருக்குது, அதுவும் அங்கே உட்காந்து இரிட்டேட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். நம்ம கீழ்வாதம் பற்றி பேசணும். சிமிலர்லி முடக்குவாதம்னு சொல்லுவோம். முடக்குவாதம் வந்துட்டு காலில் எந்திரிக்கும் போது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், கை எஸ்பெஷலி குறிப்பாக கையில் அஃபெக்ட் பண்ணும். பட் சில பேருக்கு அது முட்டி ஜாயிண்ட்டை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவுமே நீ ஜாயிண்ட் எஃப்யூஷன் வரும். ஸோ இந்த எஃப்யூஷன் அந்த ஸ்வெல்லிங் வந்ததுன்னா பேனிக் ஆக வேண்டாம், ஜஸ்ட் வித் டாக்டர். அது எப்போ பார்க்கணுங்கிறது டெஃபினெட்லி உங்களால் டிஸ்டர்பிங் லைஃப் ஸ்டைல் இருக்குதுன்னா ப்ளீஸ் மீட் டாக்டர் த ஏர்லியஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்வெல்லிங்கை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல சொன்ன 4 காரணங்கள், ஒரு அடிப்பட்டாலோ ஒரு ஃப்ராக்சரோ ஒரு பர்சாவோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக ஐஸ் பேக் வச்சா அந்த ஸ்வெல்லிங் கம்ப்ளீட்டாக கம்மியாகும். 0 ஆகட்டாலும் ஒரு 50% பெட்டர் ஆகும். அந்த ஸ்வெல்லிங் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகாது, உங்களுக்கு அந்த ஈஸ் ஆஃப் மோஷன் இருக்கும். பட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ இந்த மாதிரி லாங் ஸ்டாண்டிங் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால வரக்கூடிய நீர் இருந்ததுன்னா ஹாட் பேக்ஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஸோ இனிஷியலாக இதை நீங்கள் வச்சுட்டு கேன் வெயிட் ஃபார் சம் டைம் அண்ட் சி. ஏன்னா சில சமயம் ஒரு சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி, ஒரு சிம்பிள் மசில் இன்ஜுரியில் கூட அந்த மாதிரி ஸ்வெல்லிங் இருக்கலாம். பட் அது திருப்பி வருது, அதை விட்ட உடனே அதிகமாகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் மீட் யுவர் டாக்டர். ஸோ நீங்கள் வீட்டு ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டீங்க, பட் ஸ்டில் அது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்குங்கிற பட்சத்தில் மீட் யூ டாக்டர். இனிஷியலாக வந்து அஸ் அ டாக்டர் தேல் எக்ஸாமின் யூ, பெட்லார் டேப்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அண்ட் தேல் அசஸ் வேறு ஏதாவது லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கான்னு ஜென்ரல் அசஸ் பண்ணிவிட்டு ஹி மே ஆஸ்க் யூ ஃபார் அன் எக்ஸ்ரே.
எக்ஸ்ரே மோஸ்ட் காமன் டு ரூல் அவுட் தாங்க. குறிப்பாக ஆஸ்டியோஆர்த்தடிஸ் இருக்கா, ஃப்ராக்சர் இருக்கா, இந்த மாதிரி மேஜர் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறனால பண்ணுறது தான் எக்ஸ்ரேவோட இம்பார்ட்டன்ஸ். பட் திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் சொல்லுவோம். உங்களுக்கு எதனால் அது வந்திருக்கு, ஒரு லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கா, ஒரு கார்ட்லேஜ் இன்ஜுரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ வில் பி மோர் இம்பார்ட்டன்ட்டுங்க. யூஸ்வலாக கிளினிக்கல் செட்டப்பில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த சிம்பிள் ப்ரொசீஜர் கால் நீ ஆஸ்பிரேஷன். ஒரு லோக்கல் அனஸ்தீசியாலே முட்டியில் நீடில் போட்டு அந்த ஃப்ளூயிடை வெளியெடுக்கலாம். 2 காரணங்கள். ஒன்று, அந்த வலி இமீடியட்டாக போயிடும். 2வது, அது பிளட்டாக இருக்கா இல்லை நார்மல் நீ ஜாயிண்டோட ஃப்ளூயிட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது ஒரு ஐடியா கொடுக்கும். பிளட்டாக இருந்ததுன்னா டெஃபினெட்லி தெர் இஸ் அ லிகமெண்ட் இன்ஜுரி ஆர் கார்ட்லேஜ் இன்ஜுரி, விச் மீன்ஸ் எம்ஆர்ஐ கண்டிப்பாக பண்ணணும். நார்மல் கலர் ஒரு ஸ்ட்ரா கலர்ட் ஃப்ளூயிடாக வந்ததுன்னா தென் இட் இஸ் நாட் அண்ட் சம்திங் டு பேனிக், எமர்ஜென்சி கிடையாது. கேன் யூ மெடிசன், வெயிட், ட்ரை ஃபிசியோ, ரீஹேப் அண்ட் தென் டிசைட் என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டு. முட்டியில் வீங்குது, ஃப்ளூயிட் இருக்குங்கிறதுக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு அப்படி கிடையாதுங்க. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் வி கேன் ஹேவ் இட் காமன். பட் அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பேசுன மாதிரி ஒரு டிசீஸ்க்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி இருக்குது. ஸோ அது உங்கள் டாக்டரை பார்க்கும்போது அதை டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்புல ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நவ் டெக்னாலஜி ஹஸ் க்ரோன் அப், மெடிக்கல் ஃபீல்ட் இஸ் க்ரோன் அப். முன்னாடி டீனாக பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேட் பண்ணிட்டு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ டெக்னாலஜி ஹஸ் க்ரோன். ஸோ நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம், ஃபிசியோதெரப்பி பண்ணலாம், டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு மேஜர் லிகமெண்ட் இன்ஜுரி ஆஃப் ஃப்ராக்சர் இருந்ததுன்னா கீ ஹோல் சர்ஜரி மூலமாக சரி பண்ணலாம். ஸோ நீ ஜாயிண்ட் ஸ்வெல்லிங் இருந்தால் பேனிக்காக வேண்டாம். இனிஷியலாக சொல்ல மாதிரி ஐஸ் பேக்ஸ், ஹாட் பேக்ஸ், ட்ரை அட் ஹோம். அது பாதரிங்காக இருக்கிற பட்சத்தில் மீட் யூர் டாக்டர், ஹீ வில் அட்ரஸ் யூர் ப்ராப்ளம். இந்த மாதிரி உங்கள் வீட்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ யாராவது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. திஸ் இஸ் டாக்டர் ஸ்ரீராம் கிருஷ்ணமூர்த்தி. தேங்க்யூ.